ஹாய் குக் வித் சகாய் மாரி சப்பாத்தியில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதை பாருங்கள். கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த 2 முட்டை பொரிச்சு எடுக்கணும். 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் உப்பு மிளகுத்தூள் கலந்த பொடி சும்மா நீங்கள் தூவனா போடும். இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு குடமிளகா, 2 பல்லாரி, ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்குங்க. ஒரு 1/2 hour வதக்கிட்டு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு இது ஒரு பெரட்டி இதில் இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவு போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இலக்கி தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் ஒரு 5 minutes மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, குடமிளகா எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த நம்ம எப்போவும் நார்மலாக சுடுற சப்பாத்தியை இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் போடணும். போட்டு இது முட்டையை நம்ம பொரித்த முட்டையை இதில் போடணும். போட்டு இதெல்லாம் கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு 1/2 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ், ஸ்பூனு சோயா சாஸ், மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு ஒரு இலக்கலைக்கு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், சப்பாத்திலாம் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நார்மல் சப்பாத்தி தான் நீங்கள் இதில் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கு. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.